இன்னைக்கு ஒரு பிடிதான் ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா, சிக்கன் பொடி, பெப்பர் பொடி வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. தீப்பெட்டி மட்டும் நடந்துச்சுன்னா போச்சு. வந்துருச்சு நம்ம நேரத்துக்கு. அன்ட்டோம் திரும்ப எப்படி போறது? காயே கட் பண்ண போறாங்க. வில்லேஜ் குக்கிங் பண்ணலான்ட்டு வந்தோம். மழை வந்துருச்சு நம்ம நேரத்துக்கு. தென்னந்தோப்பெல்லாம் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா மழை வந்துருச்சு. வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. சமைக்க வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோம். பார்த்தா இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருச்சு. அங்க பாருங்க ஒதுங்கி இருக்காங்க. ஜாமாவெல்லாம் வச்சாச்சு. நம்ம இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி தென்னந்தோப்பு அந்த மாதிரி வில்லேஜ் பிளேஸில் போய் குக் பண்ணி நம்ம வீடியோ போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைமே வரப்பே மழை நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக என்னான்னு தெரியல. கரெக்டாக மழை வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அடுப்பு வச்சுட்டோம், மழையோடு சமைக்க போகிறோம். முயற்சியை இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இங்கே பாருங்கள் சிக்கனை கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழையோட அந்த சைடு பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த சைடு கழுவிட்டு இருக்கோம். இனிமேல் டெய்லி கண்டிப்பாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டு. இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாரும். நெக்ஸ்ட் என்ன குக் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறோம். ஸ்பாட்லாம் இந்த மாதிரி ஸ்பாட்டில் தான் வந்து இனிமேல் சமைப்போம். யூடியூப்ல டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தம்பி அடுப்பை பற்ற வைக்க போறியா அந்த மலையில. இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணுறோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க எங்களுக்கு. தீப்பெட்டி மட்டும் நடந்துச்சுன்னா போச்சு. அதுவும் மண் சட்டியில் சமைக்க போகிறோம் சிக்கன். 10 தான் திரும்ப மழை ஆரம்பிக்குது நம்ம நேரத்துக்கு. இங்க பாருங்க, கரெக்டா அடுப்பை பற்ற வைக்கிற மழை வந்துருச்சு. எவ்வளவு பெரிய மழை வருதுன்னு பாருங்க. வீடியோவே ஒழுங்கா ஃபுட்டேஜே தெரிய மாட்டேது, ஃபுல்லா மழை தான். இங்க பாருங்க அடுப்பெல்லாம் எதை வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க, இலையை வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம். சரியான மழை, திரும்ப பிடிச்சிருச்சு மழை. இதோட வீடியோ எடுக்கிறோம், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. தம்பி வரேன், எண்ணெய் ஊத்திடுவோம். வந்துருக்காண்டாவே கல்ல ஏதாச்சும் நல்லா தெரியும். கல்ல ஏதாச்சும் இருக்கா? அடுப்பு நல்லா கொதிச்சிருச்சு பயிர்களா. இங்க வாங்க உட்காந்துக்கோங்க, அப்பதான் வீடியோ எடுத்து. என்ன நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தென்னந்தோப்பு ஃபுல்லா இப்ப சிக்கன் சுக்கா பண்ண போறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. யாருங்க என்ன எப்படி கொதிக்குதுன்னு காய் மட்டும் கட் பண்றா. அப்படியே கிட்டக்கா வீடியோ கொண்டு வா. வர டக்குன்றா கட் பண்றா. அந்த சைடு இப்பதான் காயை கட் பண்ண போறாங்க. என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு, காயை இப்பதான் கட் பண்றாங்க. வெங்காயம் மழை வந்தனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. வேமா கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஒண்ணு, நம்ம தக்காளிய போடுறோம். நறுக்குறா போட்டு விடுங்க எதையாச்சும். என்ன நல்லா கொதிச்சிருச்சு காமிடா. என்னெல்லாம் கரெக்டா கொதிச்சிருச்சு. எங்களால முடிஞ்ச அளவு பண்றோம், நீங்களும் முடிஞ்ச சப்போர்ட். அதான் மழை சரியான மழை. மழை இல்லாட்டியும் பரவாயில்ல, என்ன சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஆளாளுக்கு ஒரு வேலை. இங்க பாருங்க காத்து எவ்வளவு காத்து அடிக்குது, சரியான காத்து. யாராச்சும் இப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா இந்த வாழ்க்கைலாம் சூப்பரானது. காத்துக்கு நடுவுல மண்பான சட்டியில அடுப்ப பத்த வச்சுக்கிட்டே. நீ பத்த வச்சுட்டே நான் பாத்துக்கிறேன். வெங்காயத்தை அறுத்து அப்படியே போட்டு. பத்த வை நல்லா பிடிச்சி வச்சு
ஏய் அடுப்பு நல்லா இருக்கு டேய் அந்த இந்த மாதிரி எடுத்துறா போயிட்டு தோங்கல்ல அதான் நான் ஒன்று வச்சிருக்கேன் இப்பதான் வெங்காயத்தை கட் பண்ணிட்டே இருக்காங்க அடுப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஏய் அதுல அங்கிட்டு வச்சிருக்கேன் பாரு கச்சி பெருசு பெருசாவே போட்டுருவோமா வெங்காயத்தை ஆமாடா வேற வழி இல்லடா நாளைக்கெல்லாம் காலையிலே வந்துடணும் இத காமிடா வெங்காயத்தெல்லாம் போட்டு பார்ப்போம் ஏய் அதெல்லாம் நல்லா இருக்குடா டேய் டேய் யாருங்க எப்படி தெரியுது சும்மா டேய் பையனே வர அறுப்பு பெரிய போறா அம்மா வர இன்னொரு வெங்காயம்டா ஏய் அடுப்பு அமர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான் வேஸ்டா போயிடும் என்னதே மண்டை எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் அப்படியே மரத்துல ஏறி இளநீ ஒரு ஆள் பிடிங்கி வச்சிரு அடுத்து அந்த சைடு ஒண்ணு இருக்கு 4 இருக்கு இங்க யாரு வெங்காயம் போட்டாலே கறியிருச்சு நண்பர்களே டேய் டக்கு ஏதாச்சும் பிறகுடா டக்குன்னு. வேமா யாரு கருவேப்பில எல்லாம் கறியிருச்சு தக்காளிலாம் நெருக்குருச்சு அவங்களால கரண்டி கரண்டி எடுங்க எங்கடா தெரிஞ்சு அடுப்பே அமர போகுது கருவேப்பில எல்லாம் கறியிருச்சு அடுப்பு நல்லா வளங்க அடுப்பு அடுப்புடா அடுப்பு அமர போகுது ஏமா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து சமைக்கிறோம் பாருங்க கஷ்டப்பட்டு எரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் கருவேப்பில எல்லாம் போட்டோன்னு கறியிருச்சு வெளியே தூங்க மட்டும் கஷ்டம் பண்ணிட்டு வர நீ கலர் முடிக்கார வச்சு பிடிக்கவே விடுறா அப்புறம் பிடிக்குதுடா ஆன் பண்ணியா சோம்பு ஆன்லானே இருக்கு. பட்டை ஏய் சிக்கன் எடுத்துடா சும்மா இந்தா சிக்கன் எடுத்துடா சிக்கன் அங்க இருக்கு இந்தா செடியில் வச்சிருக்கேன் சோம்பு பட்டை எல்லாத்தையும் போட போறா இந்த இருக்குடா டேய் எங்க இருந்துச்சடா சிக்கனு ஏய் சிக்கனை காணும்டா வாங்க சிக்கனை போடுவோம் மதுரை ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா எப்படி அப்படியே பக்கத்துல கொண்டு வாடா பையில யா பக்கத்துல கொண்டு வாடா அப்படியே சும்மாவா மதுரை ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது அப்படியே கொட்டுங்க ஒரு முழு கோழியே வாங்கிட்டோம் இது நல்லா கிண்டியா இந்த பையில நல்லா அடியில் விட்டு ஒரு துணியை கூட துண்டை கூட பிடிச்சுக்கோ இந்த நல்லா கிண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா போடும் ஏய் விறகு நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கியா ஏய் உப்பு கம்மிடா சொன்ன உப்பு தூள் உப்புலாம் போட்டுக்கோங்க கல் உப்பு நாங்கள் போடுறோம் நல்லா கிண்டு போயிரு அடுப்பை மட்டும் பொடியெல்லாம் போட்டு விடுவோம் ஏய் புரிஞ்சிருக்குடா சத்த விடுதுடா ஆஹா எப்படி பட்டுச்சு இந்த அப்படி அப்புறம் தான் தீக்கு எதுக்கு டம்முன்னு பொறி இருக்கு கரண்டி எப்படி ஏய் எறும்பு இங்கிட்ட வருது இப்படிலாம் துப்பாதையா பொடியை ஒன்று ஒன்றா போட்டு விடுங்க சிக்கன் பொடி பெப்பர் பொடி கட் பண்ணி இப்போ அடுப்பு நல்லா அரிச்சு நல்லா வெந்துருண்டா ஆமாம் மதுரை ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுப்பு மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பரா ரெடி ஆயிரும் எங்களால முடிஞ்ச அளவு செய்யறோம்
பாக்குறப்பே உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். இதுதான் மதுரை ஸ்டைல் சிக்கன். என்னடா சொல்ற? அவ்வளவுதான். எல்லாம் எரியுதுடா டேய். பிறகு கடையில போய் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றா. அவ்வளவுதான், மலையில நடந்துருச்சு. பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும். டாவை தான் மிஸ் பண்றோம். டாவை மீசமணியை தான் மிஸ் பண்றோம். மீசமணியை கூட கூப்பிட்டுருக்கலாம். நான் சொல்றேன், மீசமணிலாம் வந்திருந்தா நல்லா ஜாலியா போயிருக்கோம். சமைச்சிருப்பாரு அவரு. யாருங்க சமைச்சுக்கிட்டு இருக்க போய் தக்காளி எதிங்கிறது சைடிஷ்க்கு. அதான் கொதிக்கணும். நீ கையில கட்டிட்டு வந்திருந்தேன் வில்லேஜ் ஸ்டைலுன்னு பார்த்தா கையிலேயே ஈரமாயிடுச்சு மலையில. போதுமானே புகைய இது புகைய விடாத அவரு. இங்க யாருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட். லைட்டா இருந்தா மட்டும் போதும். நல்லாதான் கறி இருக்கு. கறி எடுத்து திண்டு பாரு எப்படி இருக்குண்டு. இன்னும் லைட்டா இன்னும் கொதிக்கணும்டா. நாளைக்கு மதுரை ஸ்டைல கொத்து பரோட்டா பண்ணுவோமா? கறி நல்லா வெந்துகிட்டு இருக்கு கறி. மண் சட்டிக்கு அதுக்கும் டேஸ்ட் பிச்சு விட்டுருவானா. ஸ்பாட்டை பாருங்க. மண் சட்டிக்கு அதுக்கும் டேஸ்ட் பிச்சு விட்டுரும் போல. இந்த வீடியோ 2 பேர் சேனல்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ் மாதிரி காய்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா 2 சேனல்ல வரும். யாருங்க எறும்பு கடியோட எறும்பு தான் கொஞ்சம் இதா இருக்கு. இந்த வந்துட்டான்டா டேய். இப்போ அவனே வந்துட்டான்டா. ஸ்பாட்டை மட்டும் கொஞ்சம் மாத்தணும். வேற கூட பையன் வந்துகிட்டு இருக்கான். மலையில பூரா நனைஞ்சிருச்சு. வேற கூட வந்துகிட்டு இருக்கான் பையன் வாடா வேமா. எங்கிட்டு இருந்தடா வரடா? இங்கிட்டு வந்துட. ஏன் இங்கிட்டு போக முடியல வண்டி. ஏண்டா இங்கிட்டு போக முடியல சகதி. உளுக்காடு என்னடா சொல்ற? ஐயா உளுக்காடு ஏய் நாங்க எப்படா போக போறோம்? வாங்கினீங்களா காசுக்கு? இது காசுக்கு வாங்கினீங்களா? ஃப்ரீ தானே? நல்ல எரிவாயா? என்னடா நல்ல எரிவாயி? ஏய் பையன் முத உள்ள இருக்கிறப்பல வெளியே எடுத்து விடுறா. இங்க வாங்க சாப்பிட்டு பாருங்க. திண்டு பாரா. டேய் ஈரலை கச்சா பண்ணிட்டியாடா? வைடா ஈரலை உள்ள. வெந்திருக்கு நல்லா. ஈர லைட் ஆம்டு போறா. ஏய் நீ போய் கண்ட ஊத்துரு. இதாயா. இதாயா. நான் போன அவுட் பண்ணாமல போய் எப்படி ஏண்டா? பெலே நல்லா கொதிக்க விடுறா. டேய் பெலே நல்லா விறகு எடுத்து வைடா உள்ள. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சரி தூள கிண்டரா வச்சு அடியில் விட்டு நல்லா கிண்டரா. கருவேப்பிலை நல்லா மிதக்குது வர்றா. சோறு மட்டும் ஆக்கணும்னா சூப்பரா இருக்கும் குழம்பு. டேய் குழம்பா வருவலாடா? குழம்பு வறுவல் ரெண்டுமே தான். நல்லா வத்த விட்டோம்னா வறுவல் ஆயிடும். சூப்பரா இருக்கும்டா. தூளறேன். ரெடியானவன கரெக்டா வராங்க டயத்துக்கு 2 பேரு. கிண்டரா உங்க கேங்ல இது மாதிரி ஆளு இருப்பாங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது பண்ணி விடுங்க. இது மட்டும் நல்லா போதும் எடுத்தோமே. கிட்டக்கா அந்த காமிடா. அங்கிட்டு கொதிக்குது, இந்த சைடு கொதிக்க மாட்டேங்குது. தெரியலடா. இல்ல தெரியல. இரு அப்படிக்காரா. திருப்பி விடுவோமா? எடுத்து விட்டுறா பாதி. இங்க கொதிக்க ஆரம்பிக்குது. ஏய் தள்ளி விடுறா. தட்டி விழுந்துறாமே. ஏய் பாதி இங்க தள்ளி விடுறா. தள்ளி விடுவே. தட்டிட்டு விழுந்துறாமே. வர குச்சி தள்ளடா. தள்ளிடா. ஹீட் தாங்க முடியல. இரா மரி. குச்சி அடுக்கடுக்கா இருக்கு. இங்கிட்டே வாயா. கொண்டு அங்கிட்ட இருந்து ஒரு குச்சி வச்சோம்னா இங்கிட்ட குச்சி. இங்கிட்ட ஒரு சைடு எடு. அப்படியே மாறி பிடிங்க. நானு டவுசர் போட்டுறேன். கையில நடந்து சாப்பிட்டு இருப்போம். நம்ம கையில இருக்கு ப்ரோ. எடுத்து கட்டிக்கங்க. நல்லா இருக்கு.
இல்லை அங்கேதான் நாளைக்கு ஒரு நாள் வேண்டாம் முப்பளி சங்கர் இழுத்து விட்டு போயிட்டானா கிணத்துல மீன் பிடிச்சு கிணத்துல முப்பளி முங்கி விடாம பிடிச்சு வந்தது தாண்டா களி எங்க அம்மா எடுத்துக்க சொல்லிட்டு உங்ககிட்ட போய் போட்டு விட்டு கூட்டி இருந்தா பீரோக்குள்ள எடுத்து வச்சுட்டான்டா நம்பியா ஞாபகம் இருக்கா இல்லையா டேய் நம்ம ஆசை எங்கன்னு நான் சமைச்சு சாப்பிட்டோம் வந்தியோல அரசம் நீ நானும் அச்சி சத்திரமா சாப்பிட்டு குஞ்சு பிடிச்சி எங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா வீட்டுல அணில் பிடிச்சோம்டா அணி இல்லடா கிணத்துல கிணத்துக்கு அவ்வளவுதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் மாப்பிள்ள இருந்தா அதை வெட்டி இருந்தா அதை போட்டிருக்கியா இளநியா போட்டிருக்கியா இளநியா போடவா இதுடா சாமி அது இளநியாடா டே உப்பு குறும்புடா மாமா இப்போ வந்து பிடிக்கணும் எல்லாமே தேங்காடா மாமா இது ரெண்டு இளநியே இல்லை இங்க ஏய் கீழே தள்ளி பிடிக்கிறீங்களா நல்லா கொதிக்குது. நல்ல மழை விழுந்துச்சு. என்ன பண்ணி எந்த அது ஏன்டா இது லெக் பீஸ் எடுத்து அப்படியே போற விஷயம் வாய்க்குல நாக்கு பொத்து போவாடா அவனுக்கு பொத்து இருக்குடா தின்றான் அவசரத்துல இறக்கிடுவோமா மழை வேற என்ன வேற பயணம் கொதிச்சிருக்கு வெங்காயம் தள்ளி போட்டு ஆயில இன்னும் நீர் ஒத்து சொல்லிவே அந்த மசாலா ஃபுல்லாமே நல்லா இதுல பிடிச்சிடலாம் கறியில பிடிச்சிடும் அள்ளி போட்டு வாங்க சிக்கன் இறக்குங்க. மதுரை ஸ்டைல் கண்ட உள்ள ஓடிக்கிட்டு இருக்கானா டேய் முனியசாமி இப்ப உள்ள போறாடா ப்ரோ அப்படியே இங்கிட்ட வந்துருங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு பிடிதான் மதுரை ஸ்பெஷல் மதுரை ஸ்டைல் சிக்கன் சுக்கா, அதுவும் மண் சட்டி. டேய் டேய் நல்லா துண்டை போட்டு தின்றான்டா மாதிரி அது வந்து துண்டை மடிச்சு கொடுத்துட அப்படியா மாதிரி நான் வந்து டேஸ்ட் சூப்பரா வரும். ஏய் இத கீழே தள்ளி விட்டுறாரா இதை வலிடா அவன்கிட்ட கூட வலிக்கட்டும்டா விஷயம் சாப்பாடு தரமா இருப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். லெக் பீஸ்லாம் சூப்பரா இருக்கும் போடி. ஆனா சுடுது இந்த சுடுது டேஸ்ட் பக்காவா இருக்கும். சூடு காலி சாப்பிடா ஏய் சாப்பிடியா ஏய் நீ வாயா சாப்பிடியா ஏய் வாயா உட்காந்து சாப்பிடியா டேஸ்ட் ஆனா உண்மையிலேயே பிச்சு விட்டுருச்சு. குடிக்க மத்தலடா கரெக்டாவே இருக்கு போதும் மழையோட. தரமா இருக்காங்க. நாளைக்கு என்ன நாளைக்கு மீன் வேட்டை போடுவான். போக மாட்டேங்குது சிக்கன் கடையில் இன்னைக்கு இல்ல. நைட் எப்படி சமைச்சு வெள்ளிக்கிழமை வெளியே வரும் எப்போ வந்தா இருட்டு போகுது பாருங்க மழைக்கு. அதுக்கும் லொக்கேஷன்லாம் சார்